ஹலோ மக்களே, நான் உங்கள் செல்வி. இது என்ன ட்ரிப்பு கிளம்பிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? திருச்செந்தூர் போகிறதுக்கான ட்ரிப்பு தான். தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான், லீவுன்னு சொல்லிவிட்டு அவன் வந்திருந்தான். சரி ஓகே, அப்போ எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ அவன் வந்து திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னா. சரி அப்போ திருச்செந்தூர் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு கிளம்புனா நேரத்தே போயிட்டு நேரத்துலேயே வந்துடலாம் அப்படின்னு சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock மேலே பிளான் பண்ணது தான் இது. சரி ஓகே, அப்போது பெரிய ஹேண்ட்பேக்கில் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த கூட்டத்தில் போட்டுட்டு நிற்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷோல்டர் பேக் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டது. காலைல பைக்கில் வீட்டிலேருந்து ஒரு 5 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நானும் அப்பாவும் ஒரு பைக்கில், தம்பியும் அம்மாவும் ஒரு ஸ்கூட்டியில் ஆக்டிவாவில் கிளம்பியிருந்தாங்க. நம்ம இங்கேருந்து நம்ம வந்து விஜயநாராயணத்துலேருந்து சாத்தாங்குளம் தசமியில் போகாமல் சாத்தாங்குளத்தில் இருந்தால பன்னம்பரை அந்த மாதிரி லைனில் போய் திருச்செந்தூர் வந்து நமக்கு பைக்லேயே போகிறது கொஞ்சம் ஈஸி தான். முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறதப்பவா இருக்கட்டும், திருச்செந்தூர் போகிறப்பவா இருக்கட்டும், பைக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பஸ்ஸுனால் இந்த ரூட் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், முதுகெல்லாம் உடஞ்சிரும். பஸ்ஸில் போகிறதுனா திருநெல்வேலி போய் போகிறது தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஃபைனலி பேக்கில் என்னெல்லாம் பேக் பண்ணியிருந்தேன்னா, ஒரு துண்டு கோயிலில் போய் விரித்து படுக்கிறதுக்கு, அப்புறமா ஒரு கேரி பேக் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், ஒரு பர்ஸு, அப்புறம் ஒரு மொபைலு, செல்ஃபி ஸ்டிக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி ஸ்டிக் எடுத்து வச்சுருந்தேன். காலைல கரெக்டாக 5 மணிக்கு முன்னே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி ஒரு 7:15 போல் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போனதும் அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பைக்கில் போய் இறங்குனது. பக்கத்தில் ஒரு கோயில் வாசல்லே ஒரு காஃபி கடையில் காஃபி வாங்கி குடிச்சிட்டு, காஃபி சூடே இல்லை, தேவையே இல்லாத கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காஃபி வாங்கிட்டு பச்சை தண்ணியை குடித்த மாதிரி இருந்துச்சு. அங்கே காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் சந்திப்பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு பசுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சரி கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். அன்னதான கூடத்தில் கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. கூட்டமே இல்லாத மாதிரி இல்லை, அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை. எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் திருச்செந்தூர் அடிக்கடி போவோம். அம்மா அப்பா தம்பி எல்லாருமே அன்னதானம் சாப்பிட்ருக்காங்க. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட திருச்செந்தூரில் அன்னதானம் சாப்பிட்டதே இல்லை. அடம் பிடிச்சி இன்றைக்கி நான் சாப்பிட்டாதான்டா வருவேன், நான் சாப்பிட்டாதான்டா நீங்கள் சாமி கும்பிடணும் அப்படின்னு அன்னதானம் கொடுத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். நேராக அங்கே ஜாஸ்தி கூட்டம் வந்துடுமா. காலையில் அப்படிங்கும்போது நிறைய பேர் இங்கே வர்றதை விட அங்கே சாமி கும்பிட ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அங்கே வாங்க சாப்பிட போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். முதல்ல வயிற்ற நிறைங்கடா, அதுக்கப்புறம் போய் சாமியை கும்பிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துருந்தது. ஃபேன் எல்லாம் நல்ல பெரிய பெரிய ஃபேனாக போட்டு புழுங்காமல் இருக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த கவுண்டருமே வந்து ஒரு கவுண்டருக்குள்ளே 3 பேர் தாராளமாக நிற்கலாம், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது திருச்செந்தூரில். நாங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு கவுண்டரில் ஒருத்தரையும் நிற்க முடியாது, அவ்வளவு டைட்டாக நெரிச்சு வளைச்சி அப்படி தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி ஒரு வழியாக டோருக்கிட்ட போயிட்டேன். டோருக்கிட்டேயும் போயிட்டேன், இலையும் போட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் காலையில் செம்ம சூடாக சாப்பாடு, பொங்கல். முருகர் வந்து அங்கே சச்சுரூபமாக நிற்கிற மாதிரி இருக்குது. அம்மா அதை எடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஆப்போசிட்டில் கொஞ்சம் பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இது வந்துட்டு காலையில் சாப்பாடு, பொங்கல், சாம்பார் எல்லாமே செம்ம சூடாக இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டு வேறு நான் வாங்கி சாப்பிட்டேன். சட்னி வந்து நான் ஊற்றலை, சட்னி வேண்டாம் அப்படின்ட்டேன். அம்மா அப்பா எல்லோரும் சட்னி ஊற்றிக்கிட்டாங்க, நான் சட்னி வேண்டான்ட்டேன். எங்கள் படை சாப்பிட்டு முடிச்சதும் எங்கள் குடும்பப்படை மொத்தம் எங்கள் குடும்பப்படைன்னு நாங்கள் 4 பேருமே கடலுக்கு கால் நினைக்க போயிருந்தோம். எப்போவுமே நம்ம எப்படின்னா காலையில் ரூம் எடுத்து தங்குறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்த உடனே சாமி கும்பிட போகிறது, அப்படி நம்ம போகும்போது இருட்டுக்குள்ளேயே கடலை பார்த்துட்டு போகிறது ஒரு மாதிரி இருக்கும். சாமி கும்பிட்டு வந்து நம்ம கடலில் கால் நினைக்க மாட்டோம் இல்லையா, சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி தான் கால் நினைப்போம். நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இந்த தடவை அப்படி நின்று கால் நினச்சிட்டு போனது. சாமியை கும்பிட்டுட்டு கோபுரத்துக்கிட்ட தான் வந்திருப்போம். தம்பி தேங்காய் வாங்கணும்னு சொல்லிட்டான், தேங்காய் பழம் வாங்கணுன்ட்டான். சரி போய் வாங்கிட்டு வா அப்படின்னேன். அவன் வாங்கிட்டு வர்ற கேப்பில் அப்பா கூட்டமாக இருக்கா என்னன்னு இங்கே பார்த்துட்டு வரேன், பொது தரிசனத்தையும் தர்ம தரிசனத்தையும் பார்த்துட்டு வரேன்னாங்க. நாங்கள் பொது தரிசனம் பக்கத்தில் நின்னோம். நல்ல வேல் வச்சு சின்ன பொண்ணுலாம், அதில் ஒரு சின்ன பொண்ணு வேறு வேல் வச்சு வந்துச்சு. அழகு குத்தி வந்துச்சு. வேலில் அழகு குத்தி வந்தது. பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு புல்லரிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம இதை நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கும்போது அம்மா ஞாபகப்படுத்தப்போ தான் ஐயோ நானும் ஒரு யூடியூபர்னு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதில் டான்ஸ் எல்லாம் ஆடிருந்தாங்க. நான் சரியாக கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். வேல் வச்சு அந்த வேலோடு சுற்றி ஆடி இருந்தாங்க. அண்ணா இருக்கால அந்த பாப்பாவை தான் நான் சொன்னேன். அந்த பாப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாரும் அந்த பாப்பாவுக்கு தெரியாது. குழந்தைங்கள்லாம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டி பிள்ளைங்க தான் காவடி எடுத்திருந்தது. பால் குடமும் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, திருச்செந்தூரில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம ஊரில் கோயிலெல்லாம் பால் குடம் எடுப்பாங்க, ஆனால் வாயெல்லாம் கட்ட மாட்டாங்க. திருச்செந்தூரில் வாய் கட்டி பால் குடம் எடுத்திருந்தாங்க. இதை விட பெருசு என்னென்னா
நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது 2 காலுமே ஒருத்தருக்கு வந்து நேராக வச்சு நடக்க முடியாது, கொஞ்சம் பெண்ட் ஆகி தான் இருக்குது. அவரும் அழகு குத்தி கோயிலை சுற்றி உள்ளே வந்தார். என்னடா கஷ்டம், நமக்கு என்ன கஷ்டம், இவ்வளவு இதுலேயும் அவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை நமக்கு கொஞ்சமாவது இருக்கக்கூடாதா அப்படிங்கிற இதில் தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி வந்து நிறைய பேர் பால் குடம் எடுத்திருந்தாங்க, நிறைய பேர் காவடி எடுத்திருந்தாங்க. அவங்க அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் கோபுரத்துக்கிட்டே வந்தேன். அது செம்மையாக இருந்துச்சு. நான் நின்று பார்த்துட்டு கொஞ்சம் முன்னே நின்று பார்த்துருந்தா இன்னும் நிறைய இது கிடச்சிருக்கும். அதில் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரங்காட்டிக்கு தம்பி தேங்காய் பழம் 2 பழம் 1 தேங்காய் கொஞ்சோண்டு செவ்வரளி மாலை செவ்வரளி சரம் சம்திங் ஐட்டம்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சு 100 ரூபாய்க்கு ஒரு கூடையை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க தேங்காய் பழ கடைக்கார அண்ணன் சொல்லியிருக்காங்க, தம்பி எவ்வளோ சீக்கிரம் சாமி கும்பிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்துருங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் வர்றாரு, அதனால் சாமி கும்பிட உள்ளே விட மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கும்பிட்டு வந்துருங்கன்னாங்க. நானும் எங்கள் அம்மாவும் பேச்சே கேட்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் பொது தரிசனத்தை தாண்டா வருவோம்னு 1/4 மணி நேரமாக தலைகீழாகத்தான் குதிப்போம்னு நின்று பார்த்தோம். அவங்க டோரை ஓப்பன் பண்ண மாதிரியே தெரியல. ஆக்சுவலி எப்போவுமே வந்துட்டு பொது தரிசனமாக சிறப்பு தரிசனமானு பார்த்தா நாங்களே நினைக்கலைனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்களுக்கே அது ஃபீல் ஆகும். முருகரே எங்களை வந்துட்டு தர்ம தரிசனத்தில் போய் நின்று சாமி கும்பிடுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எப்போவுமே எனக்கு அப்படி தான் இருக்கும். போன தடவை சஷ்டியில் வந்து எப்படியாவது கோயிலில் அன்னதானம் சாப்பிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அன்னதானம் நாங்கள் நைட்டே ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் சாமி கும்பிடுவோமா, தீபாவளி அன்றைக்கி நைட்டு போய் அன்னதானம் கூட்டத்தை பார்க்குறேன், செம்ம கூட்டம். அந்த வழியாக கிராஸ் ஆன ஒரு வயசான தாத்தா சொல்கிறாரு, கொஞ்சம் தூரம் தள்ளி போங்க, ஆதினத்துலேருந்து சாப்பாடு போடுறாங்க, போய் சாப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு ஓகே, நமக்கு அப்போ இன்றைக்கி முருகர் சாப்பாடு தர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நான் அம்மா எல்லோரும் கிச்சடி தோசை, அது வந்து கோயில் சார்பாக கிடையாது, சஷ்டியில் வந்து யார் வேணாலும் விருப்பப்பட்டவங்க அன்னதானம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் சாமி கும்பிட்றதுக்கு 3 மணிக்கு வந்து நிற்கிறோம். அப்பா பொது தரிசனம் வேண்டாம் சிறப்பு தரிசனத்துக்கு போவோங்கிறாங்க. அதே மாதிரி அந்த தாத்தா வேறு இந்த தாத்தா வேறு, ஒரு வயசான தாத்தா வந்து நின்றுட்டு, இல்லை எங்கே போகிறீங்க, சிறப்பு தரிசனத்துக்கு ஏன் போகிறீங்க, இங்கே கூட்டமே இல்லை, இதில் போங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு அது அப்படியே அவ்வளோ ஒரு குட் வைப்பாக இருந்துச்சு. உடனே நாங்கள் பொது தரிசனத்தில் தான் போய் சாமி கும்பிட்டோம். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணிக்கு உள்ளே போனோம், 7 மணிக்கு வெளியில் வந்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் எங்களுக்கு அது பெருசாக தெரியல. இன்றைக்கும் அதே மாதிரி 100 ரூபா வேறு வழியே இல்லை, உள்ளே போயிட்டு 1/4 மணி நேரம் நின்றுட்டு வெளியில் வந்து 100 ரூபா ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட் போட்டு 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ள லைனை முடிச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுருப்போம். ஜர்கண்டி தான் அபிஷேகம் பண்ணி எந்த அலங்காரமுமே பண்ணாமல் சாமி கும்பிட்டாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயில் வளாகத்தில் படுத்திருந்தோம். மினிஸ்டர் அதுக்குள்ளே வர்றாரு அப்படின்னாங்க. நாங்கள் சாப்பிட வர்றதுக்குள்ளே மினிஸ்டர் வந்துட்டார். கோயிலேருந்து கீழே இறங்குனதும் அசோகான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அதில் தான் சாப்பிட்டேன். இதில் வேறு மூஞ்ச கட்டிடாதன்னு வேறு சொல்லிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஒரு ஷையான ஒரு ஆள். அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு தரிசனம் ராஜ அலங்காரத்தில் சாமி பார்த்தோம். சக்கரை பொங்கல் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் இது 2வது சாப்பிட்டு முடிச்சுட்டு 2வது தரிசனம் ஃப்ரீ தரிசனத்தில் போய் சாமி கும்பிட்டோம். வர நேரம் சாப்பிட முன்னால் ஒரு ரவுண்டு தூங்கி, சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வந்து ஒரு ரவுண்டு தூங்கி எழுந்திரிச்சதுனால வண்டியில் வர்றப்போ கொஞ்சம் தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பனைமரம் தாண்டி பரமக்குறிச்சி தாண்டி ஒரு டீ ஷாப்பில் வந்து டீ குடித்தோம். டீ காஃபி 2மே சூப்பராக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட பசும்பால் டீ குடிச்சிட்டு அப்படியே சரி திரும்ப ஒருக்கா தசைவில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் தம்பியும் தசைவில் போய் கொஞ்சம் கருவாடு வாங்க வேண்டியது இருந்துச்சு. அவன் ரொம்ப நாள் கழித்து அவன் ஒரு தடவை ஊருக்கு போனான் அப்படின்னா ஒரு 3 லாஸ்ட்டாக பொங்கலுக்கு வந்தவன். பொங்கலுக்கு முன்னாடி சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தான், அப்போ வந்தான். பொங்கலுக்கு கூட அவன் கிடையாது, சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க போது வந்தான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ தான் அவன் ஊருக்கு வந்திருக்கான். அவன் ஊருக்கு வரும்போது தான் அவனுக்கு நான்வெஜ் எல்லாம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்க முடியும். கருவாடு நான் சாப்பிட மாட்டேன், அவனுக்கு கருவாடுனா ரொம்ப இஷ்டம். சரி வர்ற வழியில் அப்படியே தசை வழியில் கருவாடு வாங்கிடலாம், நம்ம ஊருக்குள்ளே வர்ற கருவாடை விட அங்கே வாங்கும்போது நல்ல கருவாடாகவும் இருக்கும், கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலி கருவாடு ஒரு 100 ரூபா கிலோ பேக்கெட்டு ஒன்றும், குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க. குஞ்சு கருவாடு அப்படின்னா குட்டி குட்டி மீனில் உள்ள கருவாடு, அது ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அது விட்டு 2 பாக்கெட் துண்டு கருவாடு வாங்கியிருந்தது. ஒரு பேக்கெட்டில் வந்து 20 பீஸோ என்னவோ சம்திங் இருந்தது. ஒரு பேக்கெட் 100 ரூபா. அதில் ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருந்தாங்க. தம்பி வந்து கருவாடு தொக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் விரும்புவான். குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இந்த தொக்கு வித் ரசம் அதுதான் அவனுக்கு இஷ்டம் ஜாஸ்திங்கிறதுனால
நெத்திலியும் அந்த குஞ்சு கருவாடும் வாங்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் கருவாடு வேணும்ல, அதனால் இந்த துண்டு கருவாடு வாங்கியிருந்தாங்க. ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு 5-6 பீஸ் போல் சாலை கருவாடு இருக்குது. ஆல்ரெடி ஒரு தடவை திசைவேலை போய் கருவாடு வாங்கிட்டு வந்ததில் அது கருவாடு இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து ஏகப்பட்ட இன்றைக்கி காலையில் மீன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அடிச்சிச்சு. ஒன்று வந்து நாங்கள் எதிரே பார்க்காம தர்ம தரிசனத்தில், அதுவும் ரொம்ப ஃப்ரீயாக பாதியில் கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ராஜ அலங்காரத்தில் சாமியை பார்த்தது. இன்னொன்று வந்து கருவாடெல்லாம் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் எங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது. கருவாடு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் கருவாடு வாங்கியிருக்கோம், திங்கக்கிழமை அன்னைக்கு நாங்குநேரி பெருமா கோயிலில் கொடி ஏறுது அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாகவே எப்படி அப்படின்னா, நான் போன வீடியோவில் லாஸ்ட்டாக திருவிழாவுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவிலே, பங்குனி உத்திரத்தோடு போட்ட வீடியோவிலே சொல்லியிருப்பேன். கொடி ஏறியாச்சு அப்படின்னா அந்த 10 நாளைக்கு நோ நான்வெஜ், முட்டை கூட அலௌட் கிடையாது. சரி ஓகே, வாங்கினதை அப்படியே மேலே வைங்க, அவன் முடிஞ்சால் சாப்பிட்றான், முடியாட்டி கருவாட்டு பாக்கெட்டை கையில் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு பங்குனி உத்திரத்தோடு ஓடுனது வந்து தங்கத்தேர், சின்ன தேர். அது இப்போ வந்து மரத்தேர், பெரிய தேர் ஓடும். மே 1 அந்த தேரோட்டம் இருக்குது. இது வந்துட்டு செப்பு சாமான் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இல்லையா, 350 ரூபா பக்கம். ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த இதுக்கு பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இது வந்துட்டு திசைமலை சந்தைக்குள்ளே இவங்க கருவாடு வாங்கிட்டு வெளியில் வரும்போது மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் இருந்திருக்கு. ஓகே, அடுப்பு சரியில்லாததுனால தான் நம்ம அதில் குக் பண்ணாமல் வச்சுருக்கா, நம்ம அடுப்பும் கொஞ்சம் பொருளும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இவ்வளோ திங்ஸும் நல்ல பெருசாக இருக்குது. நல்ல அடுப்பு, நல்ல பானை, சட்டியெல்லாம் வந்துட்டு ஒரு பீஸ் 20 ரூபா தான். ஆக்சுவலி ஆன்லைன் மேலே இருக்கிற ஒரு மோகத்தில், அது மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பில் நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் வாங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கிடுறோம். இப்போ இந்த பொருளையே நம்ம ஆன்லைனில் வேறு ஒன்றும் இல்லை, இதே அடுப்பு, இதே மூடி, இதே சட்டி, இன்னும் கூட ஒரு 2 பொருளோடு சேர்த்து 600 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. நானே ஆன்லைனில் பார்த்தேன், ஃப்ளிப்கார்ட், மீஷோ ரெண்டுலேயுமே பார்த்தேன், 600 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இப்போ இது வந்து எனக்கு வெறும் 70 ரூபா தான். 100 ரூபா கடைக்காரன்கிட்ட பேசி 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இவங்க பேசலை, அவர் 100 ரூபா 80 ரூபா கொடுங்கமான்னு இருக்காங்க, சில்லறை இல்லைன்னதும் 70 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சில்வர் ஐட்டம்ஸ், அது 150 தான். பிளாஸ்டிக் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருந்தாங்களாமா. தம்பிக்கு அங்கே வந்து இட்லி, சட்னி, சாம்பார்லாம் வந்து அவன் தங்கியிருக்கிற இடத்துல, அவன் வேலை பார்க்குற இடத்துல டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னாலும் இட்லியே வேணும், இட்லியும் சிகப்பு சட்னியும் வேணும் அப்படின்ட்டான். நான் வந்து சாம்பார் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். தம்பி சிவப்பு சட்னி கேட்டதுனால சட்னியை அரைச்சி அன்னைக்கு நைட் இட்லி, சட்னி, சாம்பாரோட டின்னர் முடிச்சாச்சு. மண்டே ரொட்டீன் விலாகில் வேலைக்கு போயாச்சு. இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராத்திரி தான் வீட்டுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே ஊற வச்சாச்சு. ஊற வச்சாதான் சண்டே மறுபடியும் வீக்லி ஒன்ஸ் தான் நமக்கு லீவு. அந்த லீவில் தான் நமக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமைக்கே ஒரு கப்பு நிறைய தண்ணி கோரி வச்சு தண்ணிக்குள்ளே அதெல்லாம் போட்டு 2 நாளைக்கு நகர்த்தாமல் அப்படியே வச்சுட்டேன். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கலர் மாறி இருந்தது, அதனால் தூக்கி தூர ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு நாள் நாளைக்கும் நாளான்னைக்கும் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி தண்ணியை ஊற்றி ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். தேங்க்யூ மக்களே. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.